ஹே எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு 1 crore நெட்வொர்க் எப்படி உங்களோட டிப்பிக்கல் 9 to 5 ஜாப் மூலமாகவே பண்ண முடியும் அப்படின்றதுக்குண்டான டிப்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ மெயின் ஐடியாவே என்னென்னா நிறைய இடத்துல நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது என்னென்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் பண்ணணும், 9 to 5 ஜாப் விடணும், விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே போகணும், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணால் தான் நம்ம 1 crore மாதிரி ஒரு பெரிய ஃபிகர் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை நான் பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இதில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அதாவது என்னோட ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டியில் படித்த நிறைய பேர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஸ்டேஜை எப்படி அவங்களோட நார்மல் டிப்பிக்கல் 9 to 5 ஜாப் மூலமாகவே அச்சீவ் பண்ணதில் ஒரு சில பேட்டர்ன்ஸை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் டிப்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக இப்போ 20s ஏர்லி 20sலையோ இல்லை மிட் 20sலையோ இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட மோட்டிவ். ஸோ இந்த பேட்டர்னில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு 4 பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்னெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் போகிறது, செகண்ட் வந்துட்டு ஹை பேயிங் ஸ்கில்ஸ் அக்யூர் பண்ணுறது, தேர்ட் வந்துட்டு இன்வெஸ்டிங், அப்புறம் ஃபோர்த் வந்துட்டு மேரேஜை டிலே பண்ண. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்றது வந்து நான் இன்டர்நேஷ்னல் தான் வைப்பேன். ஏன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப அப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முக்கால்வாசி இந்தியன் கம்பெனிஸ் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் கம்பெனிஸுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்காக இல்லாமல் ரொம்ப ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட் மாதிரி விஷயங்கள் தான் இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதும் ரொம்ப கம்மி அப்படின்னா. அந்த செகண்ட் திங் வந்து கரன்சி எக்ஸ்போஷர். இதை வந்து கரன்சி ஆர்பிட்ராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சேம் ஒர்க் தான், இப்போ இங்கே யூஎஸில் பண்ணாலும் ஒரே ஒர்க்கு தான், அதே ஒர்க்கை இந்தியாவில் பண்ணாலும் ஒன்று தான், ஆனால் பே ரேட் வந்து ரொம்ப வேறு. இங்கே ஆவரேஜ் மீடியன் இன்கம் அப்படின்றது பார்த்தா $4,000 to $5,000 per month கிட்ட வரும். ஆனால் இந்தியாவில் ஆவரேஜ் இன்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தா $30,000 to $40,000 மாதிரி வரும். கரன்சி டிஃபரன்ஸ் வந்து ஏன் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்தியா இஸ் அ கன்சியூமர் ஓரியன்ட் கண்ட்ரி. நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட. நம்ம இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்மளோட கரன்சி வேல்யூ ரொம்ப கம்மியாக. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஒரு ஹை வேல்யூ ப்ரொவைட் பண்ணால் கூட நமக்கு அங்கே கிடைக்கிற சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ரீசெண்டாக பார்க்குறேன், ஒரு சில டாக்டர்ஸே வந்துட்டு இந்தியாவை விட்டுட்டு இப்போ நம்ம யூஎஸ் அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் சேலரி இன்கம்மையும் அவங்களோட இன்கம் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒரு ட்ரெண்டாகவே பார்க்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு டைமில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நிறைய கண்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் பார்க்குறது என்னென்னா பாப்புலேஷன் வந்து இப்போ டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இந்தியன் ஃபாரின் போகிறதுக்குள்ள ரூட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட்டாக இந்தியா விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. உங்களோட எக்ஸ்போஷரையும் உங்களோட இன்கமையும் ரைஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்தியாவிலே வந்து பிஸ்னஸ் பண்ணால் கூட ஓகே தான். இதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து எக்ஸ்போஷர் அண்ட் பீயிங் இண்டிபெண்டன்ட். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் எப்படி பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது, இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்தியாவிலேருந்து நான் இவங்க பிஸ்னஸை பார்க்குறதுக்கும் யூஎஸ்லேருந்து அவங்களோட பிஸ்னஸை ரொம்ப க்ளோசர் டு த ரியாலிட்டியை பார்க்கும்போதும் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு லேர்னிங் வந்து எனக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து பீயிங் இண்டிபெண்டன்ட். இந்தியாவில் இருக்கும்போது நான் ரொம்ப பேரண்ட்ஸோடையே இருக்கும்போது வந்துட்டு நம்மளை அவங்க வந்து லைஃபோட ஹார்ஷ் ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண விடாமையே நம்மளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஏர்லி 20sலையோ இல்லை மிட் 20sலையோ இந்தியா விட்டு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் வரும்போது நம்மளாவே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்கிங் பண்ணுறதோ இல்லை ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதோ நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் பார்த்து நம்ம ஒரு பர்சனலாகவே ரொம்ப க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஓகே, இப்போ டிப்பிக்கல் 9 to 5 ஜாப் மூலமாகவே நம்ம க்ரோர்ஸ் கணக்கில் நெட்வொர்க் சேவ் பண்ணிட முடியும். அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறதான் ஒரே வழி அப்படின்னா இதை எந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பார்த்தது ரொம்ப டெக்னிக்கலான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், அயர்லாந்து இல்லை கனடா, அப்படி இல்லைன்னா ரொம்ப கோர் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா ஜெர்மனி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அபுதாபி அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் நிறைய பேர் போனதை பார்த்துருக்கேன். இது ஜாப் மூலமாகவே நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது. செகண்ட் திங் வந்து ஹையர் ஸ்டடீஸ் மூலமாக போகிறது. ஸோ இந்தியாவிலேயே உங்களுக்கு ஜாப் மூலமாகவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஃபார் பெட்டர், ரொம்ப சேஃபு. நீங்கள் வீசா கம்பெனியே ஸ்பான்சர்ஷிப் பண்ணிடும். அப்படியே நீங்கள் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் வரணும்னா L1B வீசா இந்த மாதிரிலாம் நிறைய இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களை அப்படியே அனுப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு ரூட்டு. இல்லைன்னா நம்ம சர்வீஸ் கம்பெனிஸ் வந்துட்டு கனடா மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் நம்மளை அனுப்பிடுவாங்க. இல்லை அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, நான் இருக்கிற கம்பெனி பெருசாக எனக்கு ஆன்சைட் அனுப்புகிற மாதிரியும் தெரில, இல்லை அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளே போகிறதுக்கு எனக்கு இந்தியாவில் சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் ஸ்டில் நீங்கள் யங் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லை, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது பெட்டர். உங்களால் பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது ஃபைனான்ஷியலாக அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம்
ரேட் ரொம்ப கம்மி. யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்னால் பி வெல் ப்ரிப்பேர்ட், பெரிய அளவுக்கு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வரும்போது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் இங்கே எம்எஸ் படிச்சுட்டு வேலையே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, லைக் ஈவன் இஃப் யூ கோ பேக் டு அவர் ஹோம் கண்ட்ரி, லைக் நம்மளோட வேல்யூ நம்மளை ரொம்ப ஒரு ஹை வேல்யூபிள் பர்சனாக தான் பார்ப்பாங்க. ஸோ நான் ரொம்ப நெகட்டிவான ஒரு சினாரியோவில் கூட சொல்கிறேன். லைக் எனக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து படிச்சிங்க, ஆனால் லைக் ஒரு 30 to 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்க, ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் லைக் மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னு நான் நினச்சி என்னோடய ஃபேமிலி சர்க்கிளில் நான் என்ன யோசித்தேன்னா, லைக் ஒரு அசட்டை மேபி நம்ம ரிலிங்க்விஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அசட் அது ஒரு பெரிய ஒரு ப்ளோவாக இருக்கலாம் நம்ம ஃபேமிலிக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அசட் கொடுக்குற ஒரு பெரிய வேல்யூவோட நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் படிச்சுட்டு திரும்ப இந்தியா போகிறதோ இல்லை இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப போகிறதுக்கு உண்டான வேல்யூ ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த அசட்டை ஒரு பெரிய அசட்டாக நீங்களே மாறிடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வாரன் பஃபெட் கூட சொல்லியிருப்பாரு, லைக் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இன்டான்ஜிபிளான விஷயம், ஆனால் லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு பெரிய பே ஆஃப் இருக்கும். இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ் நான் ரொம்ப ஒரு மெயின் ரீசனாக பார்க்குறதுக்கு ரீசனும் என்னென்னா, நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு தான் லைக் அவங்களோட ஃபைனான்ஷியல்ஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அட் த சேம் டைம் இன்னொன்று லைக் இங்கே வந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஸ்கில் செட் இருக்கிறவங்களும் கிடையாது. நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். லைக் நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பராக தான் என்னோட கரியரை டிசிஎஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஆவரேஜான டெவலப்பர் தான் நான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மரோ இல்லை லீஸ்ட் பர்ஃபார்மரோ கிடையாது, பட் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மர் தான். என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் இங்கே பாயிண்ட்னே நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பாத் எடுத்து போகணும் அப்படின்னு நினச்சிங்க, இந்தியாவில் நீங்கள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருந்தாலும் அங்கே கிடைக்கிற ஃபைனான்ஷியல் ரிவார்ட் ரொம்ப கம்மின்றதை நான் பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து பார்த்துருக்கேன். செகண்ட் அடுத்த பாயிண்ட் நான் நினைக்கிறது லைக் ஹை டிமாண்ட் ஆர் லைக் ஹை பேயிங் ஸ்கில்ஸ். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்துட்டால் கண்டிப்பாக அப்படியே ஃபைனான்ஷியல்ஸ் ஏறிடும்ன்றது கிடையாது, ஆனால் ஃபைனான்ஷியல்ஸ் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கனாலே உங்களோட சேலரி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு பெரிய அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ 1 crore or above ரீச் பண்ணணும் அப்படின்றது எங்கே இருந்தாலும் சரி லைக் வெரி ஹை வேல்யூபிள் ஸ்கில்ஸை நம்ம அக்யூர் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டொமைன்குள்ளே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏற்கனவே ஒரு டெயில் விண்ட் இருக்கணும். ஸோ நான் ஒரு 8 years முன்னாடி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்குள்ளே போகும்போது நான் என்னோட ஒரு டேரக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா, டேட்டா வேர் ஹவுசிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுக்கு இன்னொரு 30 or 40 yearsக்கு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இதையே கண்டிப்பாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நான் அப்போ ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்க ட்ரை பண்ணேன். அவங்கள மாதிரி ஆளுங்க தான் என்னை ஆக்சுவலாக ப்ராப்பராக கைட் பண்ணுது. ஸோ ஐடியில் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன தோணுன்னா, ஐ ஹேட் திஸ் ஜாப் கம்ப்ளீட்லி, இது ஒரு வேலையா, எனக்கு இது பிடிக்கவே செய்யாது அப்படின்ட்டு நிறைய பேர் வேலையை விட்டு போகிறத பார்த்துருக்கேன். என்னோட ஒரு பெரிய அட்வைஸ்னா என்னென்னா, லைக் சின்ன வயசில் நமக்கு என்ன பிடிக்குங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு இட். அதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. உடனே பிவட் பண்ணிவிட்டு நான் அப்போ என்ன ஒரு டிசைட் பண்ணேன்னா, லைக் நான் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸோ இல்லை ஒரு பேங்கிங் எக்ஸாம்ஸ்குள்ளேயோ போகலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் அந்த டெசிஷன் எடுக்கலை. ஏன்னா இப்போ இந்தியா போகிற ட்ரெண்ட் ரொம்ப கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஃப்ரம் வாட் இட் வாஸ் இன் 10 years பிஃபோர். இப்போ இந்தியா கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைசேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் தான் க்ரோத் அதிகம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் ஏஐ ஒரு பெரிய பூமில் போய்கிட்டு இருக்கு, அண்ட் மிஷின் லேர்னிங், அப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு இன்னும் ஒரு பெரிய க்ரோத் இன்னும் பாக்கி இருக்குது. அதே மாதிரி லைக் டேட்டா இன்ஜினியரிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸை கூட இப்போ ரொம்ப ஹை பேயிங்கான ஒரு ஸ்கில்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்ததில்ல. யாராச்சும் இருந்தீங்கன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹை வேல்யூபிள் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபியூச்சரில் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி, ஒரு டெயில்விண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டொமைனில் நம்ம ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மராக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ரோத் அந்த இண்டஸ்ட்ரியே நம்மளை கொண்டு போயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் பிஏ இன்ஜினியராக இருக்கும்போது நான் ஒரு ஆவரேஜான பிஏ டெவலப்பர் தான். பட் அந்த டொமைனே நல்ல ஒரு ஹை க்ரோத்தில் இருக்கிறனால நார்மலாகவே என்ன ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுது. 9 to 5 ஜாபை ரொம்ப ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணான்றது தான் என்னோட கம்ப்ளீட்டான ஐடியாவே இந்த வீடியோவில். ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் கமிங் டு யூஎஸ் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்த விஷயங்கள் லைக் ஜஸ்ட் 9 to 5 ஜாப் மூலமாகவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லையும் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறவங்க மில்லியனர்ஸ் ஆகிறத கூட நான் பார்த்துருக்கேன். லைக் ரீசெண்டாக கூட நிறைய வீடியோஸ் நான் பார்த்ததில் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள் லைக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே இருந்தவங்க லைக் 30 or பிஃபோர் 30 or 32க்குள்ளேயே மில்லியனர்ஸ்லாம் கூட ஆகியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வர ஒரு பெரிய அட்வைஸிங்க. லைக் ஸோ இதில் கான்டாக்ட்ஸுன்ற ரோல் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரோட பழகுறீங்கன்றது உங்கள் லைஃப்பை பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நான் முன்னாடியே அந்த பிஏ டெவலப்பர் ரோலை ரிசைன் பண்ணிவிட்டு லைக் டிசிஎஸை குவிட் பண்ணிவிட்டு நான் பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதா தான் ஐடியாவாகவே வச்சுருந்தேன். பட்
எனக்கு ஒரு ஒரு செரண்டிபிட்டஸான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, லைக் ஐ மெட் சம் பீப்புள் இன் மை டீம் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜிஆர்இ. அந்த ஒரு 3-4 பேர் வந்துட்டு ஜிஆர்இ படிச்சுட்டு அவங்க எல்லாருமே லைக் யூஎஸ்ஓ இல்லை யூகேக்கோ லைக் போகிறத வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து என்னோட கோலையே அப்படியே மாற்றி நானும் சரி நம்மளும் இதில் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பித்தேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. லைக் நான் வந்து அண்டர் கிரேடில் கொஞ்சம் அந்தளவுக்குலாம் படிக்கல. லைக் என்னோடய சிஜிபிஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் 6.7. இந்த சிஜிபிஏ வச்சுட்டு நம்மளால் ஃபாரின் கண்ட்ரிஸ் போக முடியுமா, லைக் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணலாமான்ற அளவுக்கு இருந்தேன். பட் இந்த கான்டாக்ட்ஸ், அதான் அந்த பவர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிளேஸ் அண்ட் ஓவர்வெல்மிங் ரோல் இன் யுவர் லைஃப். என் கூட இருந்தவங்க வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நிறைய மார்க் வச்சுருந்தவங்க தான். பட் அட் த சேம் டைம் அவங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லி என்னையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் போகிறதும் மாஸ்டர்ஸ் பண்ணுறதும் தான் பெஸ்ட் ரோல்னு அந்த 6.7 ஜிபியை வச்சுட்டு நான் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் சிகாகோவில் இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் இது வந்து லைக் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு பெரிய லைக் இட் ஹெல்ப்ஸ் யூ க்ரோ யுவர் வெல்த். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இப்போ ஆஃப்டர் ஒரு 8 or 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, இட்ஸ் அ வெரி பிளண்ட் ஸ்டேட்மெண்ட், பட் ஐ வுட் சே இட்ஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நான் லைக் 1 or 2 crores வரைக்கும் நெட்ஒர்த் ரீச் பண்ண முடிஞ்சதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸும் என்னோட ஜாபும் தான் தவிர்த்து லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு கிடச்சது என்னமோ லைக் 10 or 15% தான். ஆனால் நான் அதுக்கு போடுற இன்புட் நிறைய ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அடிக்டட்னு சொல்ல முடியாது. லைக் ஐ வாஸ் ஸோ அப்சஸ்ட் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் தட் நான் ஒரு ஐ தாட் லைக் ஐ ஃபவுண்ட் அ வே டு லைக் மேக் மனி இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். பட் தட் வாஸ் நாட் த கேஸ். லைக் நான் ஏகப்பட்ட புக்கு படித்தேன், லைக் நிறைய வீடியோஸ் அதை பற்றி பார்த்து ஐ வாஸ் அப்சர்விங் நாலேஜ் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். பட் அதில் கிடச்ச எனக்கு இன்கம் ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். லைக் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் த மில்லியனர்ஸ் ஆர் மேட் யூஸிங் தேர் 9 to 5 ஜாப் அண்ட் தேர் பிரைமரி இன்கம் சோர்ஸ், நாட் ஃப்ரம் தேர் பேசிவ் இன்கம் மூலமாக நீங்கள் பெரிய இன்கம் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது நான் பார்க்கல. ஸோ அடுத்து ஒரு ரொம்ப ஒரு பிளண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சில பேர் நினைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் டிலேயிங் யுவர் மேரேஜ் டிலே பண்ணுறது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் கூட ஸ்கூலில் படித்த ரொம்ப டேலண்டடான பீப்புளெலாம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக மேரேஜ் பண்ணுறதை பார்த்தேன். லைக் 22 or 23 பண்ணவங்க எல்லாருமே பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, பட் சீக்கிரம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே போகிறது வந்துட்டு உங்களோட ஃபைனான்ஷியல்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய ரிஸ்க் எடுக்க விடாமல் உங்களை ஹோல்டு பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் நீங்கள் ஒரு 2 years சர்வைவ் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2 வருஷம் எடுக்கும். லைக் நீங்கள் இன்கம் ரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மாஸ்டர்ஸ் படித்து வெளியில் வர்றதுக்கோ ஒரு 2 to 3 years கிட்ட ஆகும். இது நீங்கள் மேரேஜ் சின்ன வயசுலேயே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே உங்களுக்கு கிடைக்காம போகும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லைக் ஆஃப்டர் 27 or 28 would be the right age for men to get married நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து மாஸ்டர்ஸ்லாம் என்னால் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கிற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் கம்பெனிஸ் மூலமாகவே வர்றதுன்றது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒரு சில கம்பெனிஸை தெரியும். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் இருந்துட்டு நிறைய ஹையர் பண்ணி திரும்ப யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி பார்த்ததில் என்னோட யூஎஸில் ஃபஸ்ட் எம்ப்ளாயர் வந்து Z4 டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து லைக் பயோஃபார்மாவில் இருக்கிறாங்க. அண்ட் ஐவ் சீன் லைக் மெனி பீப்புள் கம்மிங் டு யூஎஸ் த்ரூ தட் கம்பெனி. ஸோ நீங்கள் பயோஃபார்மாவில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த கம்பெனியை பாருங்கள். அப்படி இல்லைனா லைக் டடா நவ் ஆர் லைக் டடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு சிகாகோ பேஸ்ட் கம்பெனி இருக்குது. அவங்களும் ஹைதராபாத்தில் ஆஃபீஸ் இருக்குது. அண்ட் அவங்களும் வந்துட்டு லைக் H1Bலாம் தேவையில்லை, லைக் L1B மூலமாக லைக் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக லைக் யூஎஸ் கொண்டு வர நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அண்ட் அனதர் பெரிய ஒரு ஹையர் பண்ணி இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் அனுப்புகிற கம்பெனிஸ்ன்னு நான் பார்க்குறது வந்து லைக் கனடாவுக்கு காக்னிசன்ட் நிறைய அனுப்புகிறத பார்த்துருக்கேன். அண்ட் அனதர் 2 கம்பெனிஸ் வந்து லைக் வால்மார்ட் அண்ட் அமேசான். வால்மார்ட் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் நிறைய பெரிய ஆஃபீஸஸ் இருக்குது. அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, லைக் சாதாரணமாக சொல்லிட்டேன் லைக் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் போயிருங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. பட் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி வர்றதுமே அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. லைக் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் போய் ஒர்க் தேடி அங்குள்ள விசா இஷ்யூஸை க்ராக் பண்ணி ஜாப் வாங்குறதுக்குமே ஏற்கனவே பண்ணவங்களோட கனெக்ஷன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சோர்ஸ். ஏற்கனவே பண்ணவங்கள பிடிங்க. ஸோ அவங்க உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ஸோ அதான் லைக் இப்போ நம்ம ஊர்லன்ற அந்த பெரிய ஃபிகர்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 crore இல்லை அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு வந்து ஒன்லி பெஸ்ட் வேஸ் டு பிகம் த பெஸ்ட் இன் வாட் யூ டூ அண்ட் கோயிங் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது என்னோட ஒரு கீ எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ஒரே வேன்னு சொல்ல வரல.
லைக் நான் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அட் த சேம் டைம் லைக் எல்லாரோட லைஃப்பும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். பட் இது ஒரு காமன் ட்ரெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது அந்த 1 crore இல்லை 2 crore ஒரு பெரிய ஒரு ஃபிகர் மாதிரி தெரியும். ஆனால் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறம் லைக் நம்ம இங்கே இருக்கிற சேலரி வச்சு நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப 1 or 2 yearsலேயே சீக்கிரம் பண்ணிட முடியும். ஸோ ஐ திங்க் கோயிங் இன்டர்நேஷ்னல் இஸ் த கீ ஃபார்முலா ஹியர். ஸோ இன்டர்நேஷ்னல் போங்க, கொஞ்சம் எக்ஸ்போஷர் அண்ட் இங்கே பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் டெக்னாலஜிக்கல் விஷயங்களை லைக் கற்றுக்கோங்க, மேக் சம் மணி அண்ட் கெட் பேக் டு இந்தியா. லைக் அங்கேருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி அண்ட் வின் ஃபார் போத் அவர் ஹோம் கண்ட்ரி அண்ட் லைக் ஃபார் யுவர் பர்சனல் க்ரோத் as well. See next time with a different video on career building. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் வேறு ஏதாச்சும் என்ன ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா லைக் I'll try to share from my own insights and experience. So until then, stay creative and be happy. Murthy.